ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்ட் பை குட்னா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கலர் பென்சில்ஸை வச்சு ஒரு சீனரி ட்ராயிங் தான் வரைய போகிறோம். அதுக்கு நான் லைட் ப்ளூ கலரில் பேக்ரவுண்ட் அடிச்சுக்கிறேன். நான் கொடுத்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம், த்ரெட் மாதிரி வேணும்னா விட்டுடலாம். அடுத்து கீழே பிளாக்கும் க்ரீனும் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட் க்ரீன் கொடுத்துக்கலாம். நான் ஒரு ஹாஃபாக டிவைட் பண்ணிக்க போகிறேன். இது சின்ன பசங்களாம் வரைகிற மாதிரி ரொம்ப ஈஸியான ட்ராயிங் தான். இது நான் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் இங்கே ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். கொஞ்சம் கேப் போய்ட்டுருப்பேன், லைட் ப்ளூ தெரியுற மாதிரி. அந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக நான் இந்த ஒரு மாதிரி டார்க் க்ரீனாகவும் இல்லாமல் ஒரு ப்ளூ ஷேட் மிக்ஸ் ஆன மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி க்ரீன் இருக்குது, அந்த க்ரீன் கொடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு பார்த்தா புரியும். இப்போ உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். இங்கே லைட்டாகவும் இங்கே டார்க்காகவும் இருக்கும். இப்படி டபுள் கலரில் பண்ணோன்னா கொஞ்சம் லேண்டு ஃபினிஷில் ஒரு க்ரீனரியாக இருக்கும். இது உங்களுக்கு புரியுதில்ல? புரியும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் லைட் க்ரீன் கொடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ இந்த இடம் முடிஞ்சிருச்சு. இங்கே ப்ளூ மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால லைட்டாக ப்ளூ கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் இங்கே ஒயிட்டாக தெரிஞ்சதுனால ப்ளூ கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ ப்ரௌன் கலரால் இங்கே ஒரு கோகோனட் ட்ரீ மாதிரி ஒன்று வரைய போகிறேன். நான் உங்களுக்கு வரைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ ஒரு அவுட்லைன் வரைஞ்சி அதுக்கு கலர் கொடுத்துட்ருக்கேன். அது பார்த்தா தெரியுது அது கோகோனட் ட்ரீ மாதிரி இல்லைன்னு. நான் கொஞ்சம் சிம்பிளான ட்ராயிங்கில் இப்படி வரைஞ்சிருக்கேன். இங்கே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஒன்று சும்மா வரைஞ்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அந்த கோகோனட் ட்ரீயோட இது வரைகிறதுக்கு. இது சாய்வாக தான் வரையணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நேராகவும் வரைஞ்சிக்கலாம். நான் 2 கோகோனட் ட்ரீ வரைப்பேன். இது வரைஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று வரைஞ்சிடலாம். இதுக்கு நான் இதோட பிரான்ச்சஸ் வரைகிறதுக்கு லைட் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். இதால் இந்த மாதிரி ஒரு கர்வான ஒரு லைன்ஸ் வரைகிறேன். மட்டும் கொஞ்சம்
இது மட்டும் கொஞ்சம் தப்பாக வரைஞ்சதுனால மேனேஜ் பண்ணுறேன். இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் பிரான்ச்சஸ் வரையணும். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தா புரியுது. அந்த லாஸ்ட் ட்ராயிங் ஒன்று ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், அதில் வந்து நல்லாயிருக்கும் அந்த கோகோனட் ட்ரீ. ஆனால் இந்த இதில் இந்த கலர் பென்சிலில் ஒழுங்காக வரல. நான் கோகோனட் ட்ரீ எப்படி வரைகிறதுன்னு தனியாக ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன். எனக்கு அந்த லைட் ப்ளூவில் அந்த க்ரீன் தெரிய மாட்டேங்குது, அதனால் தெரிகிற அளவுக்கு நான் வரைஞ்சிட்ருக்கேன். நான் உங்களுக்கு ஃபுல்லாக வரைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ வந்து ஃபுல்லாகவே வரைஞ்சி முடிச்சிட்டேன். இங்கே வந்து கோகோனட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் வரைஞ்சிக்கலாம். சர்க்கிள் லைட்டாக போட்டுட்டு அதுக்கிட்ட இங்கே வந்து டார்க் க்ரீன் கொடுத்தோன்னா கோகோனட் மாதிரி தெரியும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியுது, நேரில் பார்க்க ஒரு மாதிரி தெரியலை, ஆனால் கேமராவில் நல்லா தெரியுது. இந்த மாதிரி ஒரு 3 கோகோனட்ஸ் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறையா கொஞ்சம் இது பிளெண்ட் பண்ணிக்கலாம் ப்ளூ கலரை. இப்போ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் லைட் க்ரீன் கலரை வச்சு இங்கே லைட்டாக கிராஸஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது வந்து கேமராவில் தெரியல, நான் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் காட்டும் போது பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ஹோம்மேட் ஸ்லைம் மேக்கிங் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க என் சேனலில் போய் பாருங்கள். போரோ ப்ளஸ் பவுடர், ஷாம்பு, கம்மெல்லாம் வச்சு போட்டிருக்கிறது. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் லைன்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டோன்னா ஒரு ஈஸியான கிட்ஸ் வரைகிற ட்ராயிங் ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நல்லா இல்லை தான், அது எனக்கு தெரியுது, அதனால் கொஞ்சம் இதுதான். இந்த ஃபைனல் அவுட்புட் பார்த்துட்டு உங்களோட சஜஷனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸுக்கு ஆர்ட் பை குட்டிமா சேனலை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye guys, ishq you all. Thanks for watching.